வெல்கம் டு வாங்க சுவையா சாப்பிடலாம். இன்னைக்கு வீட்டிலேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 750 கிராமில் பொட்டேட்டோ எடுத்து இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் உள்ள அந்த ஸ்டார்ச் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். அதை ஃபுல்லாக நம்ம இந்த வாட்டரில் போட்டு இந்த தண்ணி நல்லா கிளியராக வர்ற வரைக்கும் இதில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும். இப்போ இதை ஒரு 3 தடவையாக தண்ணியில் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் உள்ள இப்போ ஸ்டார்ச் எல்லாம் போய் நல்லா கிறிஸ்டலாக இருக்குது, தண்ணி நல்லா க்ளீனாக இருக்குது. இப்போது இதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை ஒரு 60% நம்ம இப்போ இதை குக் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ தான் கரெக்டாக அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அவுட்டர் சைடு நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா குக் ஆகி கரெக்ட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இப்போ தண்ணி அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது 750 கிராம் பொட்டேட்டோ எடுத்துருக்கிறதுனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் சால்ட். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொட்டேட்டோ முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கணும். ஓவர் குக் ஆகிடக்கூடாது. ஓவர் குக் ஆகிட்டுனா சாகி ஆயிரும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்போ. இப்போ இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதை இப்போ பொட்டேட்டோ ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இது இப்போ ஒரு 60% வேகட்டும், கொதி வரட்டும். இது இப்போ நல்லா குக் ஆயிருச்சு. நமக்கு தேவையான அந்த 60% நல்லா இதாக குக் ஆயிருக்கு. இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணியை வடிகட்டிடலாம். இப்போ இதில் தண்ணி வடிகட்டிட்டேன். இப்போ இந்த ஒரு பவுலில் சில் வாட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பொட்டேட்டோ ஓவர் குக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த சில் வாட்டரில் இந்த பொட்டேட்டோவை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த கோல்டு வாட்டரில் போட்ட பொட்டேட்டோட சூடெல்லாம் போயிடுச்சு. இது நல்லா சில்லாக இருக்கணும். இப்போ இதை வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை ஒரு பேப்பர் டவலுக்கு மாற்றி இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ஆக்கி எடுத்துடலாம். இதை இப்போ எல்லாத்தையும் டிஷ்யூவில் ட்ரை பண்ண வச்சிடலாம். இது தண்ணி இல்லாமல் நல்லா ஒட்டை ட்ரை ஆயிடணும். ஆயில் சூடாயிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ 1 நிமிஷம் இது ஃப்ரை பண்ணால் போதும். இதை இப்போ எடுத்துடலாம். ஏன்னா இதை நம்ம டபுள் ஃப்ரை பண்ணுவோம். இது மாதிரி பேலன்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது இப்போ நல்லா இந்த ஆயில் ட்ரைன் ஆனதுக்கப்புறம் பேப்பர் டவலில் மாற்றி இது நல்லா சூடு போகணும். இப்போ நம்ம ஃப்ரைஸை ஃபுல்லாக ஒரு செட் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு ஃப்ரை. இதை இப்போது நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் இந்த ஆயில் எல்லாம் பேப்பர் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடணும். அட்லீஸ்ட் 3 to 4 hours, இல்லாட்டி ஓவர் நைட். இதை இப்போ நான் நாளைக்கு மார்னிங் தான் எடுத்து ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ இதை ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஆயில் சூடாக இருக்குது. நம்மளுடைய ஃப்ரைஸை ரிமூவ் பண்ணிடலாம். குக் ஆயிடுச்சு நல்லா கிறிஸ்பியாக. இந்த மாதிரி நம்ம எல்லா பேட்சஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.